என்னை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா, நீங்க இங்க எங்க எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு வந்த உமது மிகப்பெரிதான கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா பிதாவே, இன்னைக்கு எங்ககிட்ட நீங்க பேச போறீங்கப்பா. அதை நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, இந்த வேலையில கூட கர்த்தாவே, நீங்க எங்க கூட இருக்கீங்க, எங்களோட மத்தியில வாசம் பண்ணுகிறீங்கன்றத கர்த்தாவே நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்ககிட்ட நீங்க பேசுங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன தேவைகளோட வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனா நீர் அறிவீர் சுவாமி. நீங்க எங்க மத்தியில செயல்படுங்க, நீங்க இடைப்படுங்கப்பா. நீங்க உங்க பரிசுத்த கரத்தினால எங்களை தாங்கி எங்களை சுமந்து கர்த்தாவே, எங்களை வழி நடத்துங்க கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கு எங்களுக்கு தேவையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்கள் அதை செய்ய போறீங்க, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. மீ பெரிய சுமலம் ஜெபம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். எல்லாரும் உற்சாகமாக பாடலாம், நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம். பட் லெட் அஸ் ஆல் சிங் டுகெதர் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட்ஸ் நேம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உனை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் ஆம். உன்னை உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும், என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேலையில கூட இங்கே ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே அப்பா, என்ன தேவைகளோட வந்திருக்காங்க, என்ன யோசனைகளோட வந்திருக்காங்க, என்ன குழப்பங்களோட வந்திருக்காங்கன்னு
நான் அறிவதில்லை சுவாமி. இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது கர்த்தாவே. ஏன் அவங்கவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாமல் இருக்கலாம் ஏசப்பா. ஆனால் நீர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லாமா, ஆண்டவர் என்னோட இப்போ என் கூட இருக்கிறாரு, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, அவர் என்கிட்ட பிரசன்னமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிச்சு இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட உங்களோட குறைகள், உங்களோட தேவைகள், உங்களோட குழப்பங்கள், உங்களோட கவலைகள், உங்களோட கஷ்டங்கள், உங்களோட இன்பங்கள், உங்களோட சந்தோஷங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாமா? கொடுத்து ஏசப்பா, யூ டேக் கண்ட்ரோல், நீங்கள் என்னை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, என்கிட்ட நீங்கள் பேசுங்க, நான் இப்போ உங்களை ஆராதிக்க போகிறேன், உங்களை துதிக்க போகிறேன் கர்த்தாவே. இது இந்த இந்த மாதிரி இப்போது நம்ம ஹெவனுக்கு போகும்போது வசனம் சொல்லுது, அங்கே வந்துட்டு ஏசப்பா மட்டும்தான் நம்ம மைண்டில் இருப்பார். அண்ட் அங்கே வந்துட்டு நமக்கு கண்ணீரே கிடையாது, கஷ்டம் கிடையாது, நம்ம அவரை வந்துட்டு 24/7 துதிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதே போல் இப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிச்சு நம்ம சொல்லாமல், அப்பா இப்போ கர்த்தாவே பரலோகத்தில் உண்மை துதிக்கிறது போல கர்த்தாவே நான் உங்களை துதிக்க போகிறேன். இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை துதிக்கும் போது கர்த்தாவே எல்லாரோட மனதிலையும் நீங்கள் பேசுங்கப்பா. நம்ம மைண்டில் இருக்க எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்போ எடுத்து போட்டு ஆண்டவர்கிட்ட ஃப்ரீயாக நம்ம இருக்கிறோமோ, ஆண்டவர்கிட்ட எப்போ ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம போய் உட்கார்றோமோ, அப்போ தான் ஆண்டவரோட சத்தம் நம்மக்கிட்ட கேட்கும். நீங்கள் எத்தனையோ பேர் வந்துட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசணும், இது வரைக்கும் நான் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டதே இல்லை, இது வரைக்கும் ஏசப்பா என்கிட்ட பேசினதே இல்லை, நான் இவ்வளோ நாள் நான் ப்ரே பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ நாள் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணியிருக்கேன், என் சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் கலந்துருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் என்கிட்ட இது வரைக்கும் பேசினதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களானால் அது வந்துட்டு ஒரு ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஆண்டவர் ஆண்டவரால் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரால் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அவர் எப்பயும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டது போல இருக்கு, எனக்கு ஒரே அமைதலாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல, முன்னாடிலாம் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தார், ஆனால் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மை என்னன்னா, ஆண்டவர் எப்போ நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. ஒருபோதும் he never leaves us nor forsakes us. So he will never ever let you go. You are not alone. Jesus is with you. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அவரை விசுவாசிக்கணும். நம்ம உங்கள் மைண்டில் இருக்க அந்த குழப்பங்கள், கவலைகள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மறந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவரோட மெல்லி அமர்ந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. ஆண்டவரோட வாய்ஸை தான் நீங்கள் கேட்கணும்னா, கேட்டால் தான் ஆண்டவர் வந்துட்டு பேசுகிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் வசனத்து மூலியமாக பேசுவார். நிறையா வாட்டி வசனத்து மூலியமாகவோ இல்லாட்டி மிச்ச மக்கள் மூலியமாகவோ நம்மக்கிட்ட நிறையா விஷயங்களை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நிறையா வாட்டி என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இருதயத்தில் நம்ம எதிர்பார்த்த அந்த பதில் வரலைன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. நம்ம என்னைக்கு ஒரு ஓப்பன் மைண்டோட ஆண்டவர்கிட்ட போகிறோமோ அப்போ தான் ஆண்டவரோட சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும், ஆண்டவர் பேசுகிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் இன்னைக்கு உங்கள் மைண்டில் இருக்க அந்த எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், உங்கள் மைண்டில் இருக்க எனக்கு இந்த பதில் வேணும்னு நீங்கள் ஒரு யோசனையில் இருக்கீங்களா, அந்த யோசனையாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ ஆண்டவரை நம்ம துதிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என்கிட்ட பேசுங்க, நான் கேட்குறேன், என் மைண்டை நான் கிளியராக இப்போ கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும், என்னோடய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க, எனக்கு ஆலோசனை தாங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் எந்த காலேஜ் சேரணும், எந்த வேலைக்கு போகணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் ஏசப்பா, இந்த குடும்ப காரியத்தில் நான் என்ன முடிவெடுக்கணும், என்னோட பிள்ளைங்க காரியத்தில் நான் என்ன முடிவெடுக்கணும் ஏசப்பா, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு என் வாழ்க்கையில் கவலையே இல்லாதது போல் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினச்சி நான் இப்போ துதிக்க போகிறேன். அண்ட் இந்த சமயத்தில் நீங்கள் எனக்கு தேவையான பதிலை நீங்கள் தரப்போறீங்கன்ற அந்த விசுவாசத்தோட நம்ம எல்லாரும் இப்போ ஆண்டவரை துதிப்போம். ஜஸ்ட் ஃபார் ஹூ ஹி இஸ், லெட் அஸ் ஆல் praise him. உங்கள் மனசார when you worship him with truth and in spirit, God will definitely speak to you. இப்போ மனசார ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. மைண்டில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ ஆண்டவரை பாதி துதிக்கும் போது ஏசப்பா கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார். டெஃபினட்டாக உங்ககிட்ட பேசுவார். ஒருவேளை துதிக்கிறப்போ பேசலைன்னா கூட அதுக்கப்புறமா நம்ம வசனங்களை தியானிக்கும் போது உங்ககிட்ட பேசுவார். இல்லாட்டி நீங்கள் யோசிக்கலாம், என்ன மீட்டிங் முடிஞ்சிருச்சு இன்னும் கூட ஆண்டவர் என்கிட்ட பேசலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறமாவும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். ஏதோ ஒரு வழியில் பேசுவார்.
கண்டிப்பாக பேசுவார். ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் தேடுகிற அந்த பதிலை, நீங்கள் தேடுகிற அந்த ஆன்சரை, நீங்கள் தேடுகிற அந்த கிளாரிட்டியை, உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுகிற அந்த மிரக்கலை உங்ககிட்ட தராமல் இன்னைக்கு போக போகிறதில்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் கண்டிப்பாக சந்திப்பார். ஆனால் அதுக்கு நம்ம நம்ம மைண்ட் ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். அப்போதான் ஆண்டவரால் நம்ம கிட்ட செயல்பட முடியும். விசுவாசிங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்றத விசுவாசிச்சு இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவரை துதிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா, அல்லேலூயா, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், ஏங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா,
தேங்க்யூ ஃபாதர் காட். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் காட். அப்பா இந்த நொடியில் கர்த்தாவே நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இடைப்பட்டீங்க, நீங்கள் பேசுனீங்க, அதுக்காக நன்றி ராஜா. அப்பா பிதாவே இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் உமது வார்த்தையை தியானிக்க ஒரு வாஞ்சியோடு நாங்கள் வந்திருக்கோம் அப்பா. அப்பா பிதாவே இது எங்கள் மூலியமாக எதுவும் வரக்கூடாது சுவாமி. உமது வார்த்தை உங்கள் மூலியமாக உமது பரிசுத்தாவியானவர் மூலியமாக எங்களுக்கு வரணும் அப்பா. நாங்கள் எங்கள் சுய சிந்தையில் சுய எண்ணத்தில் எது பண்ணாலும் கர்த்தாவே அது விழுந்து போகட்டும் ராஜா. ஆனால் உங்கள் பரிசுத்த ஆவியினால் வரும்போது கர்த்தாவே அது நிலைத்து நிற்கும் சுவாமி. அப்பா நல்ல விதை அப்பா நல்ல நிலத்துல விதைத்த விதையை போல கர்த்தாவே இப்போ நீங்க உமது பரிசுத்தாவின் மூலியமாக எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயாகவும் விதைக்க போகிற அந்த விதை கர்த்தாவே 30 60 100மாக பயன் கொடுக்கட்டும் சுவாமி. அப்பா நீர் எங்க கிட்ட பேசுங்கப்பா. நீங்க எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நாங்கள் சிறுக நீர் பெருக உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படுத்தும் அப்பா. நீரே எல்லாமுமாக யாவற்றுமாக இருக்கிறீர் சுவாமி. நீரே உயர்ந்தவர் அப்பா. நீர் சிறந்தவர் சுவாமி. அப்பா அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா பிதாவே எங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் எங்களை பேச போகிறீங்க. உமது வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறதப்பா. அப்பா உமது வார்த்தை எங்களுக்குள்ளாக செயல்படட்டும் அப்பா. எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் சுவாமி. இன்னைக்குலேருந்து உமது வார்த்தை எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் அப்பா. நீர் ஆளுகை செய்யும், நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். உமது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலையும் வல்லமைனாலையும் அப்பா வரங்கள்னாலையும் கனிகள்னாலையும் இங்கே இருக்கும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்பா உமது வார்த்தையை புரிந்து கொள்ளும் அந்த ஞானத்தை கர்த்தாவே உமது பரிசுத்தாவியானவர் மூலமாக எங்களுக்கு தாங்கப்பா. இப்ப இயேசுவின் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஜாயினிங். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா காட் கேர்ஸ். அதாவது ஆண்டவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறார். காட் கேர்ஸ் அபவுட் அஸ். மெனி பீப்புள் மைட் சே ஆண்டவர் வந்துட்டு என்னை வந்துட்டு பார்க்கவே மாட்றாரு, ஆண்டவருக்கு என் மேலே ஒரு நோக்கமே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் ஆண்டவர் என்னோட கஷ்டங்களை வந்துட்டு கொஞ்சம் கூட பார்க்க மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் த ட்ரூத் இஸ் காட் இஸ் வாட்சிங் ஓவர் எவ்ரி திங் அண்ட் காட் ரியலி 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 கேர்ஸ். ஓகே. ஸோ இன்றைக்கு உங்களில் யாராச்சும் ஒருத்தர் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தர் இன்றைக்கு ஒரு வேளை ஆண்டவர் வந்துட்டு என்கிட்ட பேச மாட்றாரு, இல்லாட்டி நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன், என்னோட கண்ணீரை ஆண்டவர் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல, என்னோட ஜெபங்களை ஆண்டவர் கேட்குற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் யூ. காட் கேர்ஸ் அபவுட் யூ. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஆண்டவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே கரிசனையாக இருக்கிறார். காட் கேர்ஸ் அபவுட் யூ. உங்களோட உங்களோட வீட்டில் உள்ளவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்க யாருமே உங்களை புரிஞ்சு கொள்ளலை, உங்களை யாருமே உங்களை பற்றி கேர் பண்ணல நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தா கூட, காட் ரியலி ரியலி கேர்ஸ் அபவுட் யூ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு லெட்ஸ் டேர்ன் அவர் பைபிள்ஸ் டு 1 சாமுவேல் சாப்டர் 1. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா we hear about a person called Hannah. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. ஓகே. பட் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஹர் ஹஸ்பண்ட் ஹேட் another ஒய்ஃப் அண்ட் ஷீ ஹேட் சில்ட்ரன். அண்ட் அவங்க வந்துட்டு இவங்கள போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப கேலி பண்ணுறது, அசிங்கமாக பேசுறது, தாழ்மைப்படுத்தி பேசுறது, கீழ்த்தனமாக பேசுறது, அந்த மாதிரி நிறையா இவங்கள வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது ஹேனாவால் வசனம் சொல்லுது, ஹேனா எப்பயும் வந்துட்டு அழுது கொண்டே இருந்தாங்களாம். ஓகே. ரொம்ப வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ வேர்ஸ் 9லேருந்து நம்ம படித்தோன்னா, once when they had finished eating and drinking in Shiloh, Hannah stood up. Now Eli the priest was sitting on his chair by the doorpost of the Lord's house. In her deep anguish, Hannah prayed to the Lord, weeping bitterly அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது என்னென்னா, அவங்க மனசில் அவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வருஷமாக வந்துட்டு அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு இருக்கும்போதும்
ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து நிறைய அன்பு கிடச்சிது, நிறையா பாசம் கிடச்சிது, நிறையா கேர் கிடச்சிது. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இல்லை, மிச்சவங்களாம் அவங்கள பரியாசம் பண்ணுறாங்கன்ற அந்த வருத்தம் அவங்களுக்குள்ளே இருந்தனால அவங்க வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. ஆண்டவர் என்னை பார்க்குறாரானே எனக்கு தெரியலன்ற மாதிரி ஆண்டவரோட சமூகத்தில் போயிட்டு வசனம் சொல்லுது, ஷீ ஸ்டார்டட் வீப்பிங் பிட்டர்லி அப்படின்னு சொல்லுது. க்ரையிங் வேற, வீப்பிங் வேற. க்ரையிங்ன்றது நார்மலாக அழுறது, ஆனால் வீப்பிங்ன்றது வந்துட்டு கதறி கதறி அழுறாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதுதான் வந்துட்டு வீப்பிங். அவங்களால முடியவே இல்லை, அதனால அவ்வளோ ஒரு பாரத்தினால அவங்க வந்துட்டு ஆண்டவரோட சமூகத்தில் போயிட்டு கதறி அழுகுறாங்க. அண்ட் ஆஸ் வி ரீட் த்ரூ தட் வி see that in her deep anguish, Hannah prayed to the Lord, weeping bitterly, and she made a vow, saying, Lord Almighty, if you will only look on your servant's misery and remember me அப்படின்னு கேட்குறாங்க. என்னை கொஞ்சம் பாருங்க, என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, and not forget your servant, but give her a son. Then I will give him to the Lord for all the days of his life, and no razor will ever be used on his head. As she kept on praying to the Lord, Eli observed her mouth. Hannah was praying in her heart, and her lips were moving, but her voice was not heard. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க ஜெபிச்ச ஜெபம், ஆண்டவர்கிட்ட நான் இந்த மாதிரி என்னோட பிள்ளையை உங்களுக்கு கொடுத்துருவேன், தயவு செய்து என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற எல்லாமே அவங்க வந்துட்டு சத்தமாக ப்ரேயர் பண்ணல. அவங்க வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் கதறி ஒரு ரூம்குள்ளே போயோ ரொம்ப கத்தி கத்தி பெரிய பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணிலாம் அவங்க ப்ரே பண்ணல. அவங்க ப்ரே பண்ண ஒரே விஷயம் வந்துட்டு அவங்க மனசில் ப்ரே பண்ணாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம நம்ம வாழ்க்கையில் நிறையா வாட்டி வந்துட்டு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் நம்ம யோசிப்போம். ஏசப்பா இப்படி பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது, இல்லாட்டி என்னை வந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க, நான் என்ன செய்கிறது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நிறையா விஷயங்களை வந்துட்டு ஒரு வேளை உங்கள் மனசில் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை கேட்குற தேவனாக இருக்கிறார். மிச்சவங்க வெளியே உள்ளவங்களுக்கு வந்துட்டு அது வேற மாதிரி தெரியலாம். ஒருவேளை வெளியில் மிச்சவங்க நம்மளை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அது மொத்தமாக வேற ஒரு டைமென்ஷனில் தெரியலாம். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா, when Hannah was praying in her heart and her lips were moving but her voice was not heard, so Eli thought she was drunk. ஓகே, அதாவது அவங்க அவ்வளோ அழுது அவங்க மனசில் ஜெபிச்சிட்டு இருக்காங்க, சத்தம் வரல, ஆனால் அவங்களோட வாய் மட்டும்தான் அசையுது. அதை பார்த்து அங்கே இருக்க அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு அவங்க குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறையா வாட்டி நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்க விசுவாசத்தை பார்த்து நிறையா பேர் நம்மளை கிண்டல் பண்ணலாம். ஏன் நம்ம ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரட்சிக்கப்படாமல் இருக்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு நம்மளை கிண்டல் பண்ணலாம். ஆண்டவரை நம்பினியே, அவர் உனக்கு இதை பண்ணாரா, ஆண்டவர் விசுவாசிச்சியே, என்னையும் விசுவாசின்னு சொன்னியே, ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆனால் உன் வாழ்க்கையை பாரு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணலாம். பட் ஆல் தட் டஸ் நாட் மேட்டர், பிகாஸ் காட் கேர்ஸ் ஃபார் யூ. ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு. He is looking at you, he cares for you, and he knows what you are going through. So you don't have to worry about anything. ஆண்டவர் உங்களை என்றைக்குமே உங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். So as we read through that, we see that um, not and Hannah வந்துட்டு அதுக்கு சொல்கிறாங்க, not so, my lord, Hannah replied. I am a woman who is deeply troubled. I have not been drinking wine or beer. I was pouring out my soul to the Lord. Do not take your servant for a wicked woman. I have been praying here out of my great anguish and grief அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மனசில் எவ்வளோ பாரம் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு இவ்வளோ கதறி கதறி அழுதுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு நீங்கள் ஒருவேளை இஃப் யூ திங்க் தட் நோபடி இஸ் வாட்சிங் ஓவர் யூ, ஆர் உங்களை பார்க்குறவங்களும் உங்களை வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ, காட் இஸ் வாட்சிங் ஓவர் யூ, காட் இஸ் லுக்கிங் அட் யுவர் சஃபரிங். பைபிள் வசனம் சொல்லுது, ஆண்டவர் வந்துட்டு நம்மளோட கண்ணீர் அனைத்தையும் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, அவர் ஒரு துருத்தியில் நம்ம கண்ணீரை சேமித்து வச்சுருக்காராம். அதனால் உங்கள் கண்ணீர், நீங்கள் சிந்தின எந்த கண்ணீரும் வேஸ்ட்டாக போகவே இல்லை. யார் பார்க்காட்டினாலும் சரி, ஆண்டவர் உங்களோட கண்ணீரை பார்க்குற தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறமா Eli answered, Go in peace, and may the God of Israel grant you what you have asked
of him அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. வசனம் 17 படிச்சீங்கன்னா, ஏலி answered, go in peace and may the God of Israel grant you what you have asked of him அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹானா சொல்றாங்க, she said, may your servant find favor in your eyes. Then she went her way and ate something, and her face was no longer downcast. அதாவது அவங்க ஆண்டவர்கிட்ட அவங்களோட வருத்தங்கள் எல்லாத்தையும் விட்ட அப்புறமா அவங்க வந்துட்டு சோகமாக இல்லை. அது வரைக்கும் அவங்க அவ்வளோ அழுதுகிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் the moment she heard a word from God saying, go in peace and may the God of Israel grant you what you have asked of him அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க அப்பத்துல இருந்து அவங்க வந்துட்டு அழுக முகமா இல்லை, அவங்க மொத்தமாக ஒரு உற்சாகமான ஒரு பர்சனாக மாறிட்டாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, early the next morning they arose and worshipped before the Lord and then went back to their home at Ramah. அதுக்கப்புறமா லாஸ்ட் வேர்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா 20th வேர்ஸில் வந்துட்டு, ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் ஹானா பிகேம் pregnant and gave birth to a son. She named him Samuel saying, because I asked the Lord for him அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு அவ்வளோ வருஷமாக பேரனாக இருந்த ஒரு உமன், அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த கஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்துட்டு ஒரு blink ஆஃப் an ஐயில் மாற்றிட்டாரு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வேணால் இருக்கலாம், எவ்வளோ டவுட்ஸ் வேணால் இருக்கலாம். பட் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்மளை பற்றி அசிங்கமாக பேசலாம், இல்லாட்டி நம்மளை வந்துட்டு கிண்டல் பண்ணி பேசலாம், நமக்கு அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் எப்போ உங்கள் பாரங்களை விடுறீங்களோ, ஆண்டவர் என்னை பார்க்குறாருன்னு எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, அப்பத்துல இருந்து கண்டிப்பாக உங்களோட சுச்சுவேஷன்ஸ் மாறும். ஏன்னா இந்த இடத்துல அதுதான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹேனா வந்துட்டு ரொம்ப டவுன் காஸ்டாக இருந்தாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம படித்த வசனத்தில் ஆண்டவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் எப்போ வந்துட்டு அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு ஏலி வந்துட்டு சொல்கிறாரோ, இந்த மாதிரி த மே கோ இன் பீஸ் அண்ட் மே த காட் ஆஃப் இஸ்ரேல் கிராண்ட் யூ வாட் யூ ஹாவ் ஆஸ்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு, வாட் யூ ஹாவ் ஆஸ்ட் கிராண்ட் யூ வாட் யூ ஹாவ் ஆஸ்ட் ஆஃப் ஹிம்னு எப்போ ஏலி த ப்ரீஸ்ட் வந்துட்டு சொல்கிறாரோ, அப்பத்துல இருந்து ஹானா வந்துட்டு அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிச்சாங்க. ஆண்டவர் அவங்கள பார்க்குறாங்கன்னு அவங்கள விசுவாசிச்சாங்க. அவங்க விசுவாசித்த அந்த நொடியிலிருந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட லைஃபே மாறுச்சு. அதே மாதிரி தான் உங்களோட சஃபரிங்காக இருக்கட்டும், உங்களோட அந்த டவுட்ஸாக இருக்கட்டும், உங்களோட அந்த துன்பமாக இருக்கட்டும், மிச்சவங்க கேலி பண்ணுறது என் சுச்சுவேஷன் மாற மாட்டேங்குது, ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, the first thing that you need to do is you need to believe in God. You need to acknowledge the presence of God and you need to believe that God is watching over me. ஆண்டவர் என்னோட கண்ணீரை பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா இங்கே ஹேனா வந்துட்டு அந்த ஏலி சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்த நொடியில் இருந்து அவங்களோட வாழ்க்கை மாறுச்சு. அவங்க சோகமாக இல்லை, அவங்களுக்கு அந்த குழந்த அவங்க இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண அந்த ஒரு அழகான ஒரு குழந்த பிறந்து அவர் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை லீட் பண்ண ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக மாறி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிங் டேவிட் அனாயின்ட் பண்ணதே வந்துட்டு சாமியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வல்லமையுள்ள பர்சனை வந்துட்டு அவங்களோட ஒரு விசுவாசத்தினால ஆண்டவர் வந்துட்டு வர பண்ணினார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ, அந்த பயங்கள் அந்த கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, எப்போ நம்ம ஆண்டவர் என்னை பார்க்குறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் எப்போ நமக்குள்ளே வருதோ, அப்பத்துல இருந்து கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும். அப்படியே if we turn our Bibles to Matthew chapter 10, yeah, verse 28. It says, do not be afraid of those who kill the body but cannot kill the soul. Rather, be afraid of the one who can destroy both the soul and body in hell. Are not two sparrows sold for a penny? Yet not one of them will fall to the ground outside your Father's care. And even the very hairs of your head are all numbered. So don't be afraid, you are worth more than many sparrows அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம முடி கொட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை முடி கொட்டுதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல.
உங்கள் முடி கொட்டுச்சுன்னா ஐயோ எனக்கு இவ்வளோ முடி கொட்டுது, நான் வந்துட்டு என்னோடய ஷாம்புவை மாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். ஆனால் த பைபிள் சேஸ் தட் நம்ம நம்ம தலையில் இருக்க ஒரு ஒரு முடி கூட ஆண்டவருக்கு தெரியுமா. ஆண்டவர் ஹஸ் கவுண்டட் ஈவன் தட், விச் இஸ் நம்ம வந்துட்டு அது ஒரு ஒரு அதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு கூட ஆண்டவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ கரிசனையாக நம்ம மேலே இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது why should we worry about anything? How can we even say that God is not looking at me, God is not watching over me அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம விசுவாசம் வந்துட்டு எப்போ ஆண்டவர் என்னை பார்க்குறாருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அந்த மொமெண்ட்ல இருந்து உங்களோட லைஃப் கண்டிப்பாக மாறும். ஸோ இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்னை பார்க்க மாட்றாரு, ஆண்டவருக்கு வந்துட்டு என் மேலே கரிசனையே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இன்னும் தான் என்னோட பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தப்பு வந்துட்டு உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு ஒரு மிரக்கிள் பண்ண ரெடியாக தான் இருக்கார். ஆனால் நம்ம தான் வந்துட்டு அந்த மிரக்கிளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறோம். நம்மளோட அவ்விசுவாசத்தினால இந்த மிரக்கிளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறோம். நம்ம வந்துட்டு நம்ம பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், ஆண்டவரை பார்க்க மாட்டோம். ஆனால் எப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்குறாருன்ற அந்த விசுவாசத்தை நம்ம அறிக்கை இடுறோமோ, எப்படி ஹேனாவோட வாழ்க்கை மாறிச்சோ அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் த லார்ட் இஸ் வாட்சிங் ஓவர் யூ. அதாவது ஸ்பேரோ, ஒரு சின்ன ஸ்பேரோ, ஸ்பேரோ வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஒரு பறவை. அந்த ஒரு பறவை கூட காடோட கண்ட்ரோல் இல்லாமல் இந்த தரைக்கு விழாதான். அண்ட் நம்ம நம்ம ஹேரில் நம்ம ஒவ்வொரு ஹேர், நம்ம தலையில் இருக்க ஒவ்வொரு ஹேருமே இட் இஸ் நம்பர்டு அண்ட் காட் கீப்ஸ் கவுண்ட் ஆஃப் இட். அந்த மாதிரி ஒரு முடிக்கு ஆண்டவர் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராருன்னா உங்கள் கண்ணீருக்கும் உங்கள் மனசு படுற அந்த வேதனைக்கும் உங்கள் காயங்களுக்கும் உங்களை பற்றி தப்பாக பேசி உங்களை காயப்படுத்துகிற அந்த பீப்புளுக்கும் அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருவாருன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னைக்கு விசுவாசிங்க, எப்படி ஏலி சொன்னாரோ, ஏலி ஆன்சர்ட், கோ இன் பீஸ் அண்ட் மே த காட் ஆஃப் இஸ்ரேல் கிராண்ட் யூ வாட் யூ ஹாவ் ஆஸ்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி அங்கே அங்கே வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்ட உடனே விசுவாசிச்சாங்களோ, ஹேனா விசுவாசிச்சு எப்படி அவங்க வந்துட்டு அந்த விசுவாசத்தினால சாமுவேலை பெற்றுக்கொண்டாங்களோ அதே போல் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசித்து உங்களுக்கு தேவையான அந்த மிரக்கலை ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கு மேலே எந்த விதமான கவலைகளை பற்றி யோசிக்காதீங்க. ஆண்டவர் என்னை பார்க்கலேன்னு யோசிக்காதீங்க. நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க. ஆனால் ஆண்டவர் என்னை பார்க்குறாரு, ஆண்டவர் என்னை ஆண்டவர் என் மேலே கரிசனையாக இருக்கிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட இன்னைக்கு உங்களோட விசுவாச அறிக்கையை பண்ணுங்க. எப்படி ஹேனாவோட லைஃப் மாறுச்சோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஏசப்பா உங்கள் மேலே கரிசனையாக இருக்கிறார். காட் கேர்ஸ் ஃபார் யூ. அண்ட் இஃப் எனி ஆஃப் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் இஃப் எனி ஒன் இன் யோர் circle who is doubting God or who is doubting their faith in God or who is doubting if God really exists, tell this to them. Tell them that it is your fault that you are doubting, because God is constantly watching over you. God is constantly trying to talk to you. And if you want to hear God's voice, then you need to submit to God and you need to believe that He is watching over you. ஸோ நோபடி இஸ் அலோன் இன் திஸ் வேர்ல்ட். உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் சொல்ல எனக்கு ஃபேமிலியும் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க கூட யாருமே இல்லை, நான் வந்துட்டு தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அது ஒரு பொய். ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட எப்பயுமே இருக்கிறார். ஓகே, இங்கே இருக்க நம்ம யாருமே வந்துட்டு we are not alone. God is always with us. So just like how Hannah believed and her sorrows turned into joy, believe that God is watching over you today and He will turn all of your sorrows into joy. So இப்போ chat boxல please put in your prayer request so that we can all pray together. Yeah, so we can all pray together for the prayer requests. எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட ஏசப்பா நாங்கள் இன்னைக்கு வசனத்தில் பார்த்தது போல கர்த்தாவே, நீங்கள் எப்படி கர்த்தாவே ஏலி ஆன்சர்ட் கோ இன் பீஸ் அண்ட் மே த காட் ஆஃப் இஸ்ரேல் கிராண்ட் யூ வாட் யூ ஹவ் ஆஸ்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா கிட்ட சொன்ன உடனே த பைபிள் சேஸ் தட் ஹேனா வெண்ட் அண்ட் ஹர் ஃபேஸ் வாஸ் நாட் டவுன் காஸ்ட் எனிமோர் அப்படின்னு சொன்னது போல கர்த்தாவே,
அப்பா இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் உங்களை நாங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். ஏசப்பா எங்களை பார்க்குறீங்களா? என்னோட கண்ணீரை நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன் எனக்கு இவ்வளோ கொடுமைகளாக இருக்குது? ஏன் என்னை எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ஆனால் இன்னைக்குலேருந்து ஆண்டவர் நீங்கள் எங்களை பார்க்குறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறீங்க. எல்ரோயியாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. இன்னைக்குலேருந்து கர்த்தாவே எங்களோட துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறப்போகிறதப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் எங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தருவீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் தனியாக இல்லைன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். we have a person who cares for us, who will never leave us nor forsake usன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில் கூட கர்த்தாவே இன்னைக்குலேருந்து நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கன்ற அந்த தைரியத்தில், அந்த சந்தோஷத்தில், அந்த சமாதானத்தில் நாங்கள் செயல்படுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இந்த வேலையில் கூட கர்த்தாவே அஸ்ராக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு அந்த ஒரு கரண்ட் ஜாப் கர்த்தாவே ஒரு பெர்மனன்ட் ஜாபாக நீங்கள் மாற்றி தாங்க கர்த்தாவே. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையை வாழ்க்கையில் கர்த்தாவே நீங்கள் ஏற்படுத்தி தர போகிறீங்க கர்த்தாவே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்போ உமது கைடன்ஸ்னால அவங்கள நீங்கள் நடத்தி கொண்டு போங்க ஏசப்பா. அதே மாதிரி கர்த்தாவே ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல வேலையை நீங்கள் கொடுங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை நீங்கள் ஏற்படுத்தி தாங்க கர்த்தாவே. அட் த ரைட் டைம் கர்த்தாவே நீங்கள் எல்லா நன்மையான ஈவுகளையும் கர்த்தாவே செய்து தருகிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. அவங்களுக்கு நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அவங்க தகப்பனாருக்கு இருக்க எல்லா ஹெல்த் இஷ்யூஸையும் நீங்கள் முற்றிலுமாக நீக்கி போடுங்க கர்த்தாவே. அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி அமைங்க கர்த்தாவே. அப்போ ஒரு அபண்டன்ஸ் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் தர போகிறீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அதே மாதிரி கர்த்தாவே ஆம், ஷென்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ப்ளெஸ் பண்ணுங்கப்பா. அவங்களையும் உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்க கூட இருங்க கர்த்தாவே. உமக்குள்ளாக இன்னும் க்ளோஸாக அவங்க வளர நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களோட தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்க கர்த்தாவே. அவங்க தேவைகள் ஆம், அப்பா அவங்களோட பலவீனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போடுங்க கர்த்தாவே. அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஹெல்த் ப்ராப்ளம்ஸில் இருந்தும் கர்த்தாவே அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை சுகத்தை நீங்கள் தரப்போறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே அவங்களுக்கு நீங்கள் கர்த்தாவே ஒரு கிளியரான ஒரு ரிசல்ட்டை தர போகிறீங்க அப்பா. அவங்க டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தாவே அப்பா நீங்கள் ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் உமக்கு சாட்சியாக நிறுத்துங்க கர்த்தாவே. அவங்களோட அந்த ஈஸ்டர் சாங்கை நீங்கள் ப்ளெஸ் பண்ணுங்கள். அந்த பாடல் மூலியமாக கர்த்தாவே நிறையா பேர் இன்னும் ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா நீங்கள் அதை பயன்படுத்துங்க கர்த்தாவே. அவங்களோட கிராண்ட்சனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த சிறு குழந்தை கர்த்தாவே ஒரு கம்ப்ளீட்டான ஜாண்டிஸ்லேருந்தே யூரினல் இன்ஃபெக்ஷன்லேருந்தே ஒரு விடுதலையை நீங்கள் தாங்க அப்பா. உமக்கென்று கர்த்தாவே எலும்பி பிரகாசிக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. தபிதால் ஜெயசீலிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு அந்த நர்சிங் டிகிரி அவங்க நல்லபடியாக படித்து முடிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. உமக்கென்று சேவை செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா பிதாவே நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்களுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க கர்த்தாவே. அதே அதே மாதிரி கர்த்தாவே குசாகரா பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க கர்த்தாவே அந்த பிஸ்னஸை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க கர்த்தாவே. உமது நாமத்தின் மகிமைக்காக கர்த்தாவே அவங்க செயல்படுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் கர்த்தாவே எல்லாத்தையும் நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணித்தாங்க. அதே மாதிரி ரேச்சல் எவாஞ்சலினுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜோஷ்லின், சாந்தினி, ஜெசிகா, ரேனியஸ், ஜெமி ஷெர்லின், சாண்ட்ரா, ஆர்லின், ஜோயல் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதியிருக்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. அப்பா அவங்களோட தேவைகள் அனைத்தையும் கர்த்தாவே நீங்கள் சந்திங்க கர்த்தாவே. அவங்களுக்கு தேவையான அந்த மனசின் திடனை நீங்கள் தாங்க கர்த்தாவே. யாரும் எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாதப்பா. அவங்க அவங்க நினைத்ததை விட கர்த்தாவே நல்ல மார்க் தந்து நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது பிள்ளைங்களை கர்த்தாவே சிறந்த மார்க் எடுக்க வச்சு நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே ஒரு நல்ல காலேஜில் இடம் கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அதே மாதிரி மியான்மரில் உள்ள ஒவ்வொரு பீப்புளுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அஃபெக்ட் ஆயிருக்க எல்லாரையும் கர்த்தாவே நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் ரிஸ்டோர் பண்ணி அவங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்க கர்த்தாவே. அப்பா பிதாவே நீங்கள் கர்த்தாவே
ஆம், ஷென்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு இருக்க எல்லா இஷ்யூஸையும் கர்த்தாவே நீங்கள் நீக்கி போடுங்க கர்த்தாவே அப்பா. உமது சமாதானத்தினால கர்த்தாவே அவங்கள நீங்கள் நிரப்புங்க கர்த்தாவே அப்பா. அவங்க குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கென்று கர்த்தாவே உமது நாமத்தை அவங்க மகிமைப்படுத்தி இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேலையில் கூட கர்த்தாவே எனக்கு ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பவானிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே அப்பா. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும் கர்த்தாவே. அவங்களோட தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்கப்பா. ஜோயரிக்காக்காக ஜெபிக்கிறோம், அவங்களோட தேவைகளையும் சந்திங்க. எல்லா விதத்துலையும் அவங்களை கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. லிண்டாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே அவங்களோட தேவைகளை நீங்கள் சந்திங்க, போக்குலத்துலேயும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களோட ஃபேமிலியை bless பண்ணுங்க, நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. அப்போ பிதாவே இந்த வேலையில் கூட நாங்கள் இன்றைக்கி ஜெபிச்ச ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மைண்டில் இருக்க எல்லா பாண்டேஜஸ்லேருந்து எங்களுக்கு நீங்கள் விடுதலையை தாங்க கர்த்தாவே. நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை தவிர வேறு எதாலையும் யாராலையும் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது கர்த்தாவே. உமது வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை கர்த்தாவே. நீங்கள் கொடுத்த அந்த ப்ராமிஸ் எங்களுக்கு நீங்கள் காப்பாற்றி தருவீங்க கர்த்தாவே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே நீங்கள் எங்களுக்கு பண்ண அழகான ப்ராமிஸ் அது எங்களுடையது. நீங்க கர்த்தாவே அதை நீங்க நிறைவேற்றி தருவீங்க. உம்மது வல்லமையினால உம்மது பரிசுத்த ஆவியினால எங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றி தருவீங்கன்றதை கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கப்பா. தேவையில்லாத எந்த தாட்ஸும் கர்த்தாவே எங்களோட மைண்டை கர்த்தாவே டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது கர்த்தாவே. உங்ககிட்டேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அது எதையும் நாங்கள் விசுவாசிக்கிறது இல்லை கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிற இயேசு ராஜன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றைக்கி ஜெபிச்ச எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸும் நீங்கள் கேட்டீங்க ஏசப்பா. அப்பா அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் தந்துட்டீங்க, ஒரு மிரக்கலை செஞ்சுட்டீங்க. அதுக்காக நன்றி. நாங்கள் பாவங்கள் பண்ணியிருந்தோம், அந்த பாவங்கள் அனைத்தையும் எங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பா. உமது பரிசுத்தாவினால எங்களை கழுவி நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே அப்பா. நீங்கள் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இப்படி இயேசுவின் ஜெபம் கேட்குறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆண்டவருக்கென்று கொடுக்குற நேரம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இஃப் த லார்ட் ஸ்பீக்ஸ் டு யூ, டூ சோ அ சீட் டுவர்ட்ஸ் our ministry so that you can glorify God's name with us together. நீங்கள் ஸோ பண்ணுற ஒவ்வொரு சீடுமே வந்துட்டு you are directly ministering to so many people out there. So do sow a seed. If the Lord speaks to you, it's not compulsion at all. ஸோ வித் ப்ரேயர் நீங்கள் இந்த பாட்டை பாடும்போது ப்ளீஸ் sow a seed towards our ministry. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலா 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 லலா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலா 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 La 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 la. Thank you so much, everyone, for sowing a seed. And now let's pray. In the நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே அப்பா, thank you so much today, Father God, for this day and for this meeting. ஏசப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இணைத்து வந்தீங்க, அதுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட ஏசப்பா we pray for everybody who sowed a seed towards the ministry. Appa, bless their finances and their families. And we pray for everybody who joined today's meeting, Father God. You bless them and you protect them and bless their families. அப்பா அவங்க போக்குலத்துலேயும் கூட பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் பண்ணுற எல்லா வேலையும் கர்த்தாவே அப்பா
உமது கருத்தனாயே வாய்க்கட்டும் கர்த்தாவே. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து உமக்குள்ளாக கர்த்தாவே சாட்சியாக நாங்கள் நிற்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. உங்களுக்கு கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும் கர்த்தாவே. நீங்கள் எங்கள் கூட இருங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. இந்த இரவு ஆசீர்வதிங்க. உமது நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். So thank you so much everyone once again for joining. And every day night 9 p.m. We have our meeting going on. So do join us and share with your friends as well, so that we can all glorify our Lord and Savior Jesus Christ together. So have a blessed night and God bless you all.